சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2020 வரையும் பண்ண கேவைசிலாம் வேலிட், திருப்பி வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவைசி ஒன்ஸ் வேலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஆல் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது டிமேட்டுக்கு தனி கேவைசி, மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனி கேவைசின்னு கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒரே கேவைசி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேங்க்ல இருக்கக்கூடிய கேவைசியும் மியூச்சுவல் ஃபண்ட் கேவைசியும் இன்னைக்கு மேட்ச் ஆகாது. ஓவர்சீஸ் அட்ரஸ், எந்த கண்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த கண்ட்ரியுடைய அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு டேக்ஸ் இருக்கும். என்ஆர்ஐ வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து யூஎஸ் கனடா என்ஆர்ஐ, அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த என்ஆர்ஐன்னு எடுத்துக்கலாம். குழந்தை பேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்னா குழந்தைக்குடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அம்மாவோ அப்பாவோ அவங்களுடைய பேன் நம்பர் கொடுத்து. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து மஸ்ட்டு. ஸோ பேன் கார்டு வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டும் வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து என்ஆர்ஐயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேன் மட்டும் போதும், ஆதார் வந்து மஸ்ட்டு கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டு இன்வெஸ்ட். ஓகேங்களா? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நோ யுவர் கஸ்டமர் கேவைசி அப்படிங்கிறது பண்ணணும். இந்த கேவைசிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா உங்களுடைய பேன் கார்டு கொடுக்கணும், உங்களுடைய ஆதார் கொடுக்கணும், உங்களுடைய ஒரு கலர் ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய ஒரு பேங்க்குடைய செக் காப்பி. இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயிலை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கேவைசி நோ யுவர் கஸ்டமர் பண்ணிடுவாங்க. அந்த கேவைசி ஒன்ஸ் வேலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஆல் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே சமயம் வந்து சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து டைரக்ட் ஈக்விட்டியில் நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே கேவைசி பண்ணியிருந்தாலும் அந்த கேவைசியும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதாவது டிமேட்டுக்கு தனி கேவைசி, மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனி கேவைசின்னு கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒரே கேவைசி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேங்க்கில் இருக்கக்கூடிய கேவைசியும் மியூச்சுவல் ஃபண்ட் கேவைசியும் இன்னைக்கு மேட்ச் ஆகாது. மேபி ஃபியூச்சரில் மேட்ச் ஆகலாம். கரண்ட்லி எய்தர் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் கொடுத்து நீங்கள் கேவைசி பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கேவைசி நடந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கேவைசி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தென் வந்து யூ ஆர் ஃப்ரீ டு இன்வெஸ்ட். இதே இது வந்து நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா நார்மல் ப்ரூஃபை விட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் என்ன கொடுக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓவர்சீஸ் அட்ரஸ், எந்த கண்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த கண்ட்ரியுடைய அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு டேக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யூஎஸ்ல இருக்கீங்கன்னா எஸ்எஸ்என் சொல்லுவாங்க, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எஸ்எஸ்என் நம்பர் கொடுக்கணும். பட் யாரும் எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆஸ் அ மேண்டேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய என்ஆர்ஐக்கு. யார் ஒருத்தராக இருந்தால், யார் ஒரு என்ஆர்ஐயாக இருந்தாலும் அவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கணும். இது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ஆர்ஐ வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து யூஎஸ் கனடா என்ஆர்ஐ, அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த என்ஆர்ஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த என்ஆர்ஐ அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நார்மல் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், நீங்களும் நானும் எந்தெந்த ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஃபண்டில் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் அ யூஎஸ் கனடா அப்படின்னதா இருந்ததுன்னா அதில் வந்து வெரி ஃபியூ கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கக்கூடிய 45 கம்பெனியில் ஒரு 15 அல்லது 20 கம்பெனியில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுலேயும் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க இங்கே பர்சனலாக இந்தியாவுக்கு வரும்போது தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் ஸ்டில் அந்த 15-20 வந்து யூ ஹாவ் எனஃப் சாய்ஸ். அதனால வந்து இன்னும் உங்களுக்கு சாய்ஸ் வந்து டிப்ரைவ் பண்ணதான் நீங்கள் இது பண்ண வேண்டாம். இதுக்கப்புறமா வந்து என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் குழந்தைங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு நவடேஸ் குழந்தைங்களுக்கு வந்து பேன் ஆதார் கார்டெலாம் கூட வந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரையும் குழந்தை பேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்னா குழந்தைக்குடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அம்மாவோ அப்பாவோ அவங்களுடைய பேன் நம்பர் கொடுத்து அவங்க தான் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து மணி போகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு அப்படின்னா அந்த பையன் பேரில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும்.
ரெப்ரசன்டட் பை அந்த பையனுடைய அம்மா நேமோ அல்லது அப்பா நேமோ இருக்கும். இதுக்கு வந்து அவங்க அம்மாவோ அப்பாவோ தான் வந்து அவங்களுடைய பேன் நம்பர் கொடுக்கணும். அக்கௌண்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை பேர்லேயே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது மாதிரி தேவையில்லை, உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து நீங்கள் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் சில்ட்ரன்ஸ் நேம் அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னதுன்னா அந்த குழந்தை பேரில் வந்து இன்வெஸ்ட் ஆகுது. இப்போ எப்படி இருக்குன்னா குழந்தை ரெப்ரசன்டட் பை அம்மா நேம் அல்லது அப்பா நேம் இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா குழந்தைக்கு வந்து நம்ம பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுங்கிறது குழந்தைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தாத்தா பாட்டி மாமா அல்லது யாராவது ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கக்கூடிய ஏதாவது பைசா கிடைச்சதுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், இதில் ஒரு கொஞ்சம் மணியை வந்து சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வி கேன் இன்கல்கேட் த ஹேபிட் ஆஃப் சேவிங்ஸ் ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து பண்ணுறதுனால ஃப்யூச்சர்லேருந்து இந்த குழந்தை வந்து நாளைக்கு சம்பாதிச்சோடனே செலவு பண்ணாமல் ஓரளவுக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற குணம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோடு இல்லாமல் 18 வயசு வரையும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கார்டியனாக அவங்க அப்பாவோ அம்மாவோ இருப்பாங்க. ஒன்ஸ் த சில்ட்ரன் இஸ் மேஜர் 18 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு எப்படின்னதுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அம்மாவோ அப்பாவோ அவங்க தே வில் லூஸ் த ஸ்டேட்டஸ். குழந்தை பேரில் நம்ம வந்து பேன் எடுக்கணும். அதுக்கப்புறமா குழந்தை பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா அந்த ரெப்ரசன்டட் பைங்கிறது இருக்காது, குழந்தை பேர்லேயே இருக்கும். தென் 18 வயசுக்கு அப்புறமா அந்த மணியை எடுக்கிறது போகிறது வர்றது எல்லாமே குழந்தைக்கு வந்து இது பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் சில்ட்ரன்ஸ் நேமு, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அண்ட் என்ஆர்ஐ. ஸோ கேவைசி பொறுத்தவரையும் என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, எய்தர் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு கேவைசி பண்ணணும் அல்லது ஒரு ஸ்டாக்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த கேவைசி இஸ் வேலிடேட்டட். அதாவது இந்த சைட்டில் போய் உங்களுடைய பேன் நம்பர் போட்டோன்னா கேவைசி வேலிடேட்டடா இல்லையா அப்படின்னு அதை செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கேவைசி வேலிடேஷனுங்கிற அந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் கேவைசி இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், ஒரு 3 வருஷம் தான் நான் பண்ணேன், இப்போ அந்த மணியை நான் எடுத்துகிட்டு போயிட்டேனா, அதுக்கப்புறமா எனக்கு வந்து இப்போ ஒரு 1 or 2 years என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியல, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 2 years லேட்டர் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், திருப்பி நான் கேவைசி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி கேவைசி பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கேவைசிலேயே அது வேலிடேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் அதிலேயே வந்து கண்டினியூ பண்ணலாம். திருப்பி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2020 வரையும் பண்ண கேவைசிலாம் வேலிட், திருப்பி வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது ஒரு ரூல் வந்ததுன்னா அவங்க கேவைசி பண்ணணும். அதர் தென் தட் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் கேவைசி ஒரு தடவை பண்ணாலே நீங்கள் வந்து யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். கேவைசி வந்து தெர் ஆர் 2 ways டு டீல் வித் கேவைசி. இப்போ ஃபஸ்ட்டு தடவை ஒருத்தர் இதுவரையும் கேவைசியே பண்ணலன்னா கேவைசி பண்ணால் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு 2010 2011 ஒரு கேவைசி பண்ணியிருப்பீங்க, அந்த கேவைசி வந்து இட்ஸ் அவுடேட்டட், அதில் சில இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் பண்ணலை. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேவைசி வச்சுருக்கீங்கன்னா இப்போ ஃபர்தராக அந்த கேவைசியை வச்சு நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ரிடம்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிடம்ஷன் பண்ண முடியாதுன்னா யாரும் உங்கள் மணியை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிடம்ஷன் பண்ணலாம் ப்ரொவைடட் நீங்கள் வந்து கேவைசியை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் உங்களுடைய கேவைசி இஸ் நாட் அப்டேட்டட் அப்படின்னா போய் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அகைன் இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு கலர் ஃபோட்டோகிராஃப் செக், இதுதான் வந்து நார்மல் இது. ஸோ அதை ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து அது ஈஸியாக வேலிடேட் பண்ணிடுறாங்க. ஸோ 3 டேஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேவைசி வேலிடேஷன், கேவைசியில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா மேபி டைம் பீயிங் அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாத வழிய அதுக்காக உங்கள் பணத்தை வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க. அந்த மணி அங்கே தான் இருக்கும். அதோடு இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இந்த மார்க்கெட், அது க்ரோத்லேயும் பார்ட்டிசிபேட் ஆகும். 2 வருஷத்துக்கு கோவிடுக்கு முன்னாடி நீங்கள் கேவைசி அப்டேட் பண்ணலை, அன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபா தான் இருந்தது கோவிட் போது அப்படின்னா இன்றைக்கி 3 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கேவைசிக்கு முன்னாடி கம்மியாக தான் இருந்தது அதனால் யூ ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இந்த மார்க்கெட் கிடையாது. அஸ் லாங் அஸ் த மணி இஸ் இன் த ஃபண்ட் வந்து இட் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இந்த மார்க்கெட் ஒன்லி. த ரிடம்ஷன் மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வழிய நீங்கள் வந்து ஒன்ஸ் கேவைசி ரெடினா இப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா கேவைசிலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாட் ஒன்லி கேவைசி, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இந்த ஃபோலியோவில் வந்து
உங்கள் நேம் கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்களா, உங்கள் பேன் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா, மெயில் ஐடி கரெக்டாக இருக்கா, நாமினி வந்து நம்ம ஒய்ஃப் கொடுத்துருக்கோமா, பையனா பொண்ணா, அவங்களுடைய நேம் வித் இனிஷியல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஈவன் தோ இப்போ நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புவோம். பட் நாங்கள் அனுப்பிச்சா கூட அதை வந்து யாரோ ஒருத்தவங்க பஞ்ச் பண்ணுறவங்க கூட ஒரு மிஸ்டேக் பண்ணலாம். அதனால இட் இஸ் யுவர் டியூட்டி டு செக். ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாறாது. ஒரு தடவை செக் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த கேவைசி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் இதெல்லாம் வந்து காமிக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து வரீங்க, வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா நாங்கள் வந்து உங்களுடைய இதெல்லாம் வந்து பேன், ஆதார்லாம் உங்களுடைய எலக்ட்ரானிக் இதையே நாங்கள் எடுத்துப்போம். நீங்கள் ஒரிஜினல் காமிக்கணும் அப்படிங்கிற மஸ்ட்டு கிடையாது. பட் இதே இதை நீங்கள் டைரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அங்கே வந்து உங்களுக்கு யாருமே தெரியாது. அதோடு இல்லாமல் எப்படி அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து உண்மையாக தான் பண்ணுறீங்களா இல்லையான்னு. அப்போ வந்து நீங்கள் யூ நீட் டு கேரி எவ்ரிதிங், எல்லா ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு போகணும். அதோடு இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா உங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து சிக்னேச்சர் போட்டு நான் அட்டஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் அட்டஸ்ட் பண்ணும்போது ஐ எம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு த்ரூ த டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடுது. திருப்பி இங்கே அங்கே போஸ்ட் ஃபில்லர் அலைய வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியில்லை, அல்லது பார்த்து ஒரு சிக்னேச்சர் சரியில்லை, அதுக்குன்னு அனுப்புவாங்க, அல்லது இந்த டாக்குமெண்ட்டுங்கிறதுக்காக அலையணும். ஒன்ஸ் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னதுன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நவடேஸ் எல்லாம் இது கூட வந்துருச்சு, எல்லாமே வந்து டிஜிட்டல் கேவைசியே வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம்.